எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சசிகலாச்சிதாதன். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சசிச்சிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. நான் ஓடிஜி வாங்கினேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன். ஓடிஜி பேர் வந்து அகாரோ. இதை நான் ரொம்ப நாளாக நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். ஒரு 1 இயராக நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டே இருந்தேன். எது வாங்கலான்னு எனக்கு ஒரு டவுட்டோடு இருந்தது. நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த பிராண்டு வாங்கினேன். என் பசங்க தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன வந்து ரொம்ப ஈகராக அதை என்ன இருக்குது அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அந்த அட்டைப்பட்டி மேலே ஏறிலாம் விளையாடிட்டு இருந்தான் அவன். இதில் வந்து ஃபங்க்ஷன் நாப். இது வந்து அப்பர் ஹீட்டிங். மேலே மட்டும் நம்மளுக்கு ஹீட் ஆகணும்னா அந்த உள்ளே இருக்க ராட் வந்து மேலே மட்டும் ஆன் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நாப் ஆன் பண்ணிங்கன்னா. அப்புறம் செகண்ட் வந்து லோவர் ஹீட்டிங்கு. கீழே இருக்க அந்த ராடு மட்டும் ஹீட் ஆகும் உங்களுக்கு அது வேணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் அண்ட் லோவர் ஹீட்டிங். 2 ராடுமே உங்களுக்கு ஹீட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 2மே ஹீட் ஆகும். இது அப்பர் ஹீட்டிங்கு வித்து ரோட்டிசரி. இந்த ரோட்டிசரி ஃபோக் இருக்குல்லையே, அது உள்ளே வச்சு சிக்கன் செய்கிறது. இதில் என்ன செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்பர் ஹீட்டிங் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடு உள்ளது. அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்பர் அண்டு லோவர் ப்ளஸ் கன்வெக்ஷன் மோடு உள்ளது. அடுத்தது வந்து டெம்பரேச்சருங்க. இதில் வந்து லோலேருந்து 230 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சில இதில் தான் 200 வரைக்கும் தான் கொடுப்பாங்க. சில இதில் வந்து 250 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க டிகிரி. இதில் வந்து 230 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். மோஸ்ட்லி வந்து நம்ம 180 இல்லைன்னா 200 அது வரைக்கும் தான் பண்ணுவோம். இது வந்து டைமருங்க. டைமர் வந்து 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஓடிஜிலையும் வந்து 60 மினிட்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. நம்ம எந்த டைமர் செட் பண்ணோமோ அந்த டைமர் முடிஞ்சோடனே டக்குன்னு அதுவே கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஃபெசிலிட்டி வந்து இதில் நல்லா இருக்குது. நம்ம ஃபுட்டு ரெடி ஆனோடனே கரெக்டாக அந்த டைமர் முடிஞ்சோடனே அந்த பெல் சவுண்டு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து ஆக்சசரிஸ்லாம் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துங்க, இது வந்து ஒயர் ரேக்கு. இந்த ஒயர் ரேக்கில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலான்னா டோஸ்டிங் பண்ணலாம், பேக்கிங் பண்ணலாம், அப்புறம் ஜென்ரல் குக்கிங் என்னவோ அதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது ரோட்டிசரி ஃபோக்குங்க. இதில் வந்து நம்ம ஃபுல் சிக்கனை வந்து க்ரில் பண்ணலாம். நம்ம ஃபுல் சிக்கன் வச்சுட்டா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரே ஹேண்டிலுங்க. உள்ளே இருக்க நம்ம ட்ரேஸ்லாம் உள்ளே வைப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம புல் பண்ணி எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு க்ரம் ட்ரேங்க. க்ரம் ட்ரே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த சிக்கனில் வைக்கிற அந்த ஆயிலெலாம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து கீழே கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரோட்டிசரி ஹேண்டில். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உள்ளே நம்ம ரோட்டிசரி ஃபோக் வச்சு வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது ஃபுட் ட்ரேங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மீட்டு ரோஸ்ட் பண்ணலாம், ஃபிஷ் பண்ணலாம், மோஸ்ட்லி வந்து குக்கீஸ் பண்ணலாம், அதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இந்த ரோட்டிசரி ஃபோக் வந்து எப்படி உள்ளே செட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். உள்ளே வந்து 2 சைட்லேயும் வந்து நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்க்ரூ டைப்பில். அதில் நீங்கள் கரெக்டாக வச்சாலே அது செட் ஆகிடும். ஓகேங்களா? அதை செட் பண்ணோடனே உள்ளே வந்து அந்த ரோட்டிசரி ஃபோக் வந்து நம்ம ஆன் பண்ணோடனே அப்படியே வந்து ரொட்டேட் ஆகும். ஒயர் ரேக் வந்து இந்த மாதிரி மிடில் வைக்கணும். ஏன்னா மேலே இருக்க 2 ராடு கீழே இருக்க 2 ராடுக்கு மிடில் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கேக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து பேக் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபுட் ட்ரே வந்து அதுவும் அதே மாதிரி தான் மிடில் வைக்கணும். உங்கள் 2 ராடுமே வந்து ஹீட் ஆகணும்னா நீங்கள் மிடில் வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரே ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி ட்ரேவை வந்து நம்ம புல் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால் வந்து எந்த கஷ்டமும் இல்லை இந்த ஓடிஜியில். இது வந்து க்ரம் ட்ரே. இந்த க்ரம் ட்ரே வந்து நம்ம கீழே தான் வைக்கணும். அந்த 2 ராடு கீழே வைக்கணும். பட் என் பையன் வந்து அவன் தான் வச்சு காமிக்கிறான். அவன் மேலே மிடில் வச்சுட்டா அப்படி வைக்கக்கூடாது. லாஸ்ட்டு கீழே தான் வைக்கணும். ஏன்னா இதுதான் இந்த ஆயில் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணும், வேஸ்ட்டெல்லாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ட்ரே ஹேண்டில் வச்சு தான் எடுக்கணும்.
அப்புறம் இதில் வந்து ஒரு லைட்டு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டோரை வந்து இதில் க்ளோஸ் பண்ணால் கூட உள்ளே இருக்க ஃபுட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 2 ஈட்டிங் ராட் கொடுத்துருக்காங்க. மேலே அப்பர் அண்ட் லோவர் ரெண்டுத்துலேயுமே 2 ராட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த நாபை வந்து நம்ம ஆன் பண்ணோன்னே இந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, நம்ம வெளியிலேருந்து ஃபுட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இதில் வந்து பட்டர் பிஸ்கெட் ரெசிப்பியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ போடலை, அதை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பிக்சருக்காக தான் உங்களுக்கு நான் இது அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த ஓடிஜியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சசிஜிதா லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாய் பாய், தேங்க்யூ.